பாரதியார் பாடிய பாரத சமுதாயம் அப்படிங்கிற கவிதையை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம், பெற்றோர் பெயர் சின்னசாமி, லக்குமி அம்மாள். டிசம்பர் 11, 1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். இவருக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் வ. ராமசாமி ஐயங்கார். பாரதி என்பதன் பொருள் கலைமகள் ஆகும். பாரதியின் முதல் பாடல் தனிமை இரக்கம். வெளியிட்ட பத்திரிகை விவேகபானு. பாரதியார் எழுதிய நூல்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, சுயசரிதை, தேசிய கீதங்கள், பாரதி 66, ஞான பாடல்கள், தோத்திர பாடல்கள், விடுதலை பாடல்கள், விநாயகர் நான்மணி மாலை, பாரதியார் பகவத்கீதை, பதஞ்சலி யோக சூத்திரம், நவதந்திர கதைகள், இந்தியா, உத்தம வாழ்க்கை, சுதந்திர சங்கு, ஹிந்து தர்மம், அதாவது காந்தி உபதேசங்கள், சின்னஞ்சிறு கிளியே, 6 ஒரு பங்கு, பகவத்கீதை, சந்திரிகையின் கதை, புதிய ஆத்திச்சூடி. அவருடைய பாடல் பாரத சமுதாயம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க. பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய ஜெய. பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க. பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய ஜெய. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? புலனில் வாழ்க்கை இனி உண்டோ? நம்மில் அந்த வாழ்க்கை இனி உண்டோ? இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு. இது கணக்கின்றி தருநாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான். எல்லோரும் அமர நிலை எய்து நன்முறையை இந்திய உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். இங்கு மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்த கவிதையின் வழியாக சமுதாயம் பற்றிய பாரதியாரின் புதிய சிந்தனைகள், அதாவது பாரத சமுதாயம் என்னும் அவரது கவிதை வழியாக புலப்படுத்துகிறார். பாரத சமுதாயம் என்ற தலைப்பில் பாரதியார் பொதுவுடைமை கொள்கை குறித்து விளக்கம் உரைத்துள்ளார். பாரத நாட்டில் வாழும் மக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். பாரத சமுதாயம் என்றென்றும் வெற்றி பாதை நோக்கியே செல்லும் என்பதை அறிவிக்க ஜெய ஜெய என்று இசைபாடி மகிழ்கிறார். பொது உடைமை கொள்கை. பாரதியார் தான் வாழ்ந்த காலத்தில் பாரதத்தில் வாழ்ந்திருந்த 30 கோடி மக்களும் பொது உடைமை கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்துள்ளது. அக்கொள்கைகளை பின்பற்றும் சமுதாயம் ஒப்பிலாத சமுதாயமாக, உலகத்திற்கு புதுமையான சமுதாயமாக விளங்கும் என்று பாரதியார் பாரத சமுதாயம் எனும் தனது கவிதையில் எடுத்து உரைத்துள்ளார். பொது உடைமை கொள்கைகளை பின்பற்றினால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று கூறுகிறார். ஒரு மனிதனின் உணவை மற்றொரு மனிதன் தட்டி பறிக்கும் வழக்கம் இருக்காது. ஒரு மனிதனை துன்புறுத்தி தான் மட்டும் சுகமாக வாழும் பழக்கம் இருக்காது என்று விரும்பி குறிப்பிட்டுள்ளார். இயற்கை வளம் நிறைந்த பாரத நாடு. நம் நாடு பாரதம் இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்டுள்ளது. அதனால் இயற்கை வளம் பொருந்திய நம் பாரத நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன. எனவே ஒரு மனிதனின் உணவை வேறொரு மனிதன் பறித்து உண்ணும் வழக்கம் இருக்க தேவையில்லை என்று பாரதியார் கூறியுள்ளார். புதிய கொள்கை. பாரதியார் தமது பாரத சமுதாயம் என்னும் கவிதையில் புதிய கொள்கைகளையும் கூறியுள்ளார்.
தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த உலகத்தினை அழித்திட வேண்டும் என்ற கொள்கையை புதியதாக இயற்றுவோம், அதை எப்போதும் கடைபிடிப்போம் என்று மிகுந்த சினத்துடன் கூறியுள்ளார். பாரதியார் இவ்வாறு கூறுவதற்கு காரணம், ஏழை பணக்காரன், மாட மாளிகை அருகில் குடிசை, சாப்பிட்டு பசியின்றி திரியும் பணக்காரன், பசியுடன் உணவின்றி வாடும் ஏழை என்பதையெல்லாம் கண்ட பாரதியார் இவ்வாறு தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த நாட்டை அழித்து விடுவோம் என்கிறார். சமத்துவம், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று கண்ணபெருமான் கூறினார். இதுவே இறை தத்துவமாகும். இதனால் இனம், ஜாதி, மதம் என்ற கட்டுகளை அறுத்து எறிய வேண்டும் என்பது பாரதியின் கனவாகும். வேற்றுமையில் ஒற்றுமை. மக்கள் அனைவரும் மன அமைதியுடன் வாழ்ந்து இறைவனை அடைகின்ற வழியை இந்தியா இந்த உலகத்திற்கே கற்றுக் கொடுக்கும். ஏனெனில் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். சாதி, இனம், மதம் என வெவ்வேறாக இருப்பினும் மனதளவில் இங்கு வாழும் மக்கள் அனைவரும் ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள்தான், ஓர் இனத்தை சேர்ந்தவர்கள்தான், எல்லோரும் ஓர் எடை கொண்டவர்கள்தான், எல்லோருக்கும் விலை ஒன்றேதான் என்று சமதர்ம கொள்கைகளை பாரதியார் தமது பாரத சமுதாயம் கவிதையில் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இந்திய நாட்டில் வாழும் மக்கள் ஒவ்வொருவரும் சுதந்திர மனப்போக்குடன் தங்களின் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கும் மனநிலை கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் தங்களை மன்னர்களாக எண்ணி வாழ வேண்டும் என்று பாரதியார் தமது கவிதையான பாரத சமுதாயம் என்பதில் சூளுரைத்துள்ளார். இவ்வாறு பாரதியார் தமது கவிதையில் புதிய கருத்துக்களை, புதிய சமதர்மத்தை, புதிய பொது உடைமை கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவற்றை பின்பற்றும்படியும் கூறியுள்ளார். பாரதியார் இக்கவிதை எழுதியுள்ள போது இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருந்தனர். இன்று 112 கோடி மக்கள் உள்ளனர். உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருந்த சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்திற்கு வந்துள்ளதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறு பாரதியார் தனது கவிதை வாயிலாக புதிய சிந்தனைகளை பாரத சமுதாயத்திற்கு வழங்கியுள்ளார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.